என்னது, மண்டபம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஐயோ, ஆதி, மண்டபம் கன்ஃபார்ம் பண்ண விஷயம் உனக்கு இப்பதான் தெரியும்ல? அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? மண்டபம் கன்ஃபார்ம் பண்ணா போதுமா? பொண்ணு யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணும்ல. ஓ, இவனு அவனை விடு மீனாட்சி. ஸ்வேதா ஆஸ்பத்திரிக்கு போக முடியலன்னு கோவமா இருக்கல்ல, அதத்தான் அவன் அப்படி சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சும்மா இருங்களேங்க. ஏங்க எதுக்கு இல்ல எதுக்குன்றேன். நான் என்னதான் குடிச்சிட்டு தெளிவா வளர்னாலும் நீங்க தான் அழகா டிரான்ஸ்லேட் பண்றீங்களே. என்ன தாய் கேள்வி? ஆதி, ஆர் யூ ஓகே? உன்னோட முகமே சரியில்லையே. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? நீங்கெல்லாம் என்ன ஆள் ஆளுக்கு கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஐயோ, நான் அதுக்கு சொல்லல. அவனுக்கு இஷ்டம் இல்லாத மண்டபத்தை நீங்க பாட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா அது அவனுக்கும் பிடிச்சிருக்கணும்ல. அதனாலதான் நான் சொன்னேன். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். நான் என்ன செய்யறேனோ அதுதான் அவனுக்கு பிடிக்கும். நீ வா ஸ்வேதா, வா. மண்டபமே புக் பண்ணியாச்சு. நீ இன்னும் உன் லவ் பத்தி சொல்லாம இருக்க. இப்படியே போனா மாட்டிக்கோ தம்பி. ஆதி தம்பி, உங்க பிரச்சனை என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாராலையும் அத்துக்கிட்ட நேரடியா பேச முடியாது. யாருக்கும் அந்த தைரியமும் இல்ல. அதனால உங்களுக்கு நீங்க தான் பேசி ஆகணும். இங்க பாருண்ண, நீ லவ் பண்றது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு வெளிப்படையா அம்மா கிட்ட சொல்லிடு. இல்லனா எல்லாருக்கும் கஷ்டம்னே. பாத்தியா, இந்த வாண்டெல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. உன்னால முடியலன்னா அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணன் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன்டா. அண்ணே, இது வரைக்கும் நீ செஞ்சதே போதும். இதுக்கு மேல இந்த பிரச்சனையில தலையிடாத. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்க, அது போதும். டேய் டேய், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். பெரிய மனுஷன் சொன்னா மதிரானா பத்தி அவன். கடைசியில மண்டபம் புக் பண்ற வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட எப்படி பேசுறது? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. எப்படியோ ஸ்வேதாவை ஹாஸ்பிடல் வராம பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் மதிதான். ஆனா அதுக்கப்புறம் ஆதி வீட்டுல என்ன நிலவரம்னு தெரியலையே. ஆதிக்கு போன் பண்ணி அங்க என்ன முடிவு பண்ணாங்க? ஸ்வேதா இனி ஹாஸ்பிடலுக்கு வரமாட்டாளான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மகிழ் என்ன இந்த நேரம் பார்த்து கால் பண்றா? இவகிட்ட நான் இப்ப என்னன்னு பேசுறது? சொல்லு மகிழ். ஆதி, மதியோட பிளான் படி ஸ்வேதாவை ஹாஸ்பிடலுக்கு வரவிடாம பண்ணியாச்சு. உங்க அம்மாவும் ஸ்வேதா இனி ஹாஸ்பிடலுக்கு வரமாட்டான்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் வீட்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல. அதான் வீட்ல என்ன நிலவரம், இதனால வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சான்னு விசாரிக்கலான்னு தான் கால் பண்ணேன். சொல்ல ஆதி, இனிமே வரமாட்டாள்ல? ஆமா மகிழினி, இனிமே ஸ்வேதா வரமாட்டா. என்ன ஆதி, ஒரு சந்தோஷமே இல்லாம சாதாரணமா சொல்ற? நீ உண்மையாதான் சொல்றியா இல்ல எனக்காக சொல்றியா? மகிழ், உண்மையதான் சொல்றேன். இல்ல ஆதி, நீ சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. மதி எவ்வளவு பிளான் பண்ணி இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கா தெரியுமா? மதியோட பிளான் சக்சஸ் ஆனதும் நாங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம்.
ஆனா உன்கிட்ட அந்த சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகள். ஆதி, நீ உடனே வீடியோ கால் வா. உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு நம்பிக்கை வரும். மகள், நான் சொல்றத கேளு. இல்ல ஆதி, நீ வீடியோ கால் வா. நான் உன் முகத்தை பார்க்கணும்.